தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் அவன் வழங்கிய இந்த மேலான ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு பரிபூர்ணமான கூலியோடு கபூலியத்தோடு வெற்றி பெற்ற அந்த ரமலான் மூலமாக வெற்றி பெற்ற தக்வா உடையவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியினால பல நிகழ்ச்சிகள், பல பயான்கள் நடைபெறுகிறது. கேட்கிறோம், கேட்டு எந்த பலனும் இல்லையே அப்படின்னு நாங்கள் யோசிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பதும் கவலையான ஒரு செய்திதான். குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் குஃப்ர் உடையவர்களின் நிலைமையை பற்றி. ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஷாவா. சிலருடைய உள்ளங்களிலே முத்திரையிடப்பட்டிருக்கும், அவருடைய காதுகளிலே திரை இருக்கும், செவிப்புலன். அப்சாரிஹிம் கிஷாவா, பார்வையும் அப்படித்தான். உள்ளமும் இருளாகி காதும் கண்ணும் அனைத்தும் இருளாகிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களை பார்த்து அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான், அவங்களோட வஹீயுடைய வெளிச்சம், அவங்களோட பிரகாசம் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அல்லாஹ் சொல்றான், சவாஉன் அலைஹிம் அஅன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுமினூன். அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்திலே அந்த ஈமானுடைய பேச்சு, குர்ஆனுடைய அந்த வசனங்கள், உங்களுடைய மேலான உபதேசங்கள் அது ஒருபோதும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு ஒரு பயங்கரமான செய்தி. பயான் செஞ்சு வேலை இல்லை, எவ்வளவு செஞ்சாலும் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு மூமினுக்கு சொல்லேலாம். ஏன்? மூமின்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதக்கிர் ஃபஇன்னல் ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். உபதேசம் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு பலன் கொடுக்கும் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. ஆக சகோதரர்களே, ரமலானே ஒரு உபதேசம் தான். ரமலான் 17 நோன்புகள், பத்ருடைய இந்த தினம் முடிந்து 18வது நோன்பை தயாராக எதிர்பார்த்திருக்கும் வேளையிலே இந்த ரமலான் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் எவ்வளவு கொண்டு போயிருக்கிறது. இந்த ரமலான் என்ற வைத்தியசாலையில் இருந்து நான் என்னென்ன நோய்களுக்கு மருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கு எவ்வளவு கிடைத்திருக்கிறது. ரமலானுடைய ஆரம்ப பகுதி ஈமான், 2வது பகுதி நோன்பு, 3வது பகுதி தக்வா. இதைத்தான் குர்ஆனுடைய வசனத்தில், ஒரே வசனத்தில் அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஈமானுடையவர்களே நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். முடிவு தக்வாவாக இருக்க வேண்டும். வைத்தியரை சந்திப்பதொன்று, வைத்தியரிடம் மருந்தெடுப்பதில் ஒன்று. வைத்தியரிடம் செல்வது மன்சில், மக்சத் மருந்து. ரமலானுக்குள் நுழைவது மன்சில், மக்சத் தக்வா. அல்லாஹ்ட அச்சம், அல்லாஹ்ட துருஃப், அல்லாஹ்ட பயம் எவ்வளவு கூடி. 70 நோன்பு நோற்ற நன்மை, 70 ஃபர்துடைய நன்மையை ஒரு நோன்புல அல்லாஹ் வச்சுக்கிறான். 10 நோன்புண்டா 700 நோன்புகளை போல பாக்கியம். அது தாக்கம் எங்கள் உள்ளத்துல எவ்வளவு ஏற்பட்டுகிறது சகோதரர்களே. அன்பு நபியுடைய வார்த்தையை உண்மையாக நம்புவது, இதுதான் ஈமான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தை குர்ஆனிலே 89 இடங்கள் அல்லாஹ் பேசுகிறான். அதுல 5வது இடம் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். ஈமான் கொண்டவர்களே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். அப்ப ஈமான் உள்ளவருக்கு தான் நோன்பு. 800 கோடி நோன்பு பிடிக்க மாட்டாங்க, 200 கோடி தான் நோன்பு பிடிப்பாங்க. இந்த நாட்டில் ஒரு 10% தான் நோன்பு. நோன்பு பிடிக்கவே தகுதி இல்லை, பிடிச்சாலும் கூலி இல்லை. ஈமான் இல்ல. ஈமான் மூமின்கள் அல்லதீன ஸத்தகுல்லாஹ வ ரசூலா. அல்லாஹ் ரசூல் சொன்ன வார்த்தையில உள்ளம் அப்படியே உறுதியாகி அதுதான் முடிவு என்ற இடத்துக்கு வந்துடுவாங்க. சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஈமான் சரியானா நோன்பு சரியாகும், நோன்பு சரியானா தக்வா சரியாகும்.
அலி ரலியல்லாஹு தஆலா ஈமான பாருங்க. ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலியே நீங்கள் இங்கே உறங்குங்கள், நீங்கள் இங்கே உறங்குங்கள், மதீனாவில் சந்திப்போம். எங்கே 100 வாள்கள் வீட்டை சுத்தி இருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியானால் வெட்டுத்தான். நபி தப்புறது உண்டு. எப்படி தப்பினாங்க? என்ன ஏற்பாடு, என்ன பாதுகாப்பு? சகோதரர்களே, ஒரு வசனம் குர்ஆனுடைய وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மணலை எடுத்து இந்த வசனத்தை ஓதி, அவர்களுக்கு முன்னும் பின்னும் திரையை நாம் ஏற்படுத்துவோம், அவர்களால் பார்க்க முடியாமல் போகும். அவர்களுடைய கண்கள் குருடே திறந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், பார்ப்பதில்லை அவர்களுடைய கண்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் காட்டினான். அவர் சொல்லுகின்றார், இதோ நீங்கள் தேடும் முஹம்மது வெளியாகி சென்று கொண்டிருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். மற்றவர்கள் அனைவரும் சொன்னார்கள், மடையனே தூக்கத்தில் பேசுகிறாயா, உளறுகிறாயா? நாங்களும் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறோம். உண்மையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார். ஒரு வசனம் வேலை செய்து நபியை பாதுகாக்க எந்த பங்கர் ஏற்பாடும் அல்ல, ஒரு வசனத்தின் பரக்கத்தின தூவப்பட்ட கண்ணுக்கு முன்னால் தூவப்பட்ட தூசிகள். ஆக பெரிய பெருமதியான மனிதருடைய பாதுகாப்பு குர்ஆனுக்குள்ளே, நம்பிக்கை குர்ஆனுக்குள்ளே. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிம்மதியாக தூங்கினார்கள். தூங்கினால் விழிப்பது சந்தேகம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றே மரணம் வந்துவிடும், அடுத்தது வெளியே போனா 100 பேருடைய வாழ், அதிலிருந்து தப்பணும். ஏற்கனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்ற கோபத்திலே நிச்சயமாக நான் கொலை செய்யப்படும் எல்லா காரணங்களும் இருக்கிறது. உள்ளே நுழைவார்கள். இரவு நேரத்தில் அவர்கள் யாரும், எதிரிகள் கூட வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டார்கள். அது ஜாஹிலிய காலத்தினுடைய பழக்கம். காலையானது எதிரிகள் நுழைவது நிச்சயம், கழுத்து துண்டிக்கப்படுவது நிச்சயம். ஆனால் நபி சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியே நீங்கள் என்னை சந்திப்பீர்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தை மிக உறுதியாக இருந்தது. நிம்மதியா தூங்கினான், நான் சந்திப்பேன், இதுதான் ஈமான் என்று நபி சொன்னாங்க, நடந்துதான் ஆகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு ஒரு வைத்தியர், ஒரு தபீபுடைய வார்த்தைக்கு எவ்வளவு நம்பிக்கை இது. சும்மா ஒரு மருந்துக்கு போனவர், கொஞ்சம் உடம்பு பிடிக்குது, டெஸ்டிங்ல சொல்றாரு, வீல் சேரை கொண்டு வாங்க, இவர் எழுப்பலாம், உங்களோட பிளொக்க உடைச்சு தான் வீட்டுக்கு. சும்மா போனவர், வைத்தியர் வார்த்தை. 3 வீலுக்கு சல்லி இல்லாம போனவர், மனைவி அழுகிறார், குடும்பம் சேருது, பிள்ளைகள் சேர்றாங்க. உடனடியாக என்ன நடக்குது? 20 லட்சம் பணம், 25 லட்சம் பணம், 40 லட்சம் பணம். சுப்ஹானல்லாஹ். உடனடியா சேருது, வைத்தியம் நடக்குது. அவருக்கு நிம்மதியா டாக்டர் சொல்றாரு, ஒரு ரெஸ்ட் எடுங்கோ, பெட் ரெஸ்ட் எடுங்கோ, ஒரு 3 மாதத்துக்கு பின்னால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இவருக்கு தெரியாத பிளாக், இவர வாழ்க்கைக்கு பிரச்சனை என்று வைத்தியர் சொல்றாரு. உடனடியாக வைத்தியம் நடக்குது, பணம் சேருது. சுப்ஹானல்லாஹ். நிம்மதியா வீட்டுக்கு வாரா. வைத்தியர் சொன்னது. சில பேர் உயிரும் போகும். சமீபத்தில் எங்களுக்கு தல்சீமியா நோய்க்கு மதரசால ஓதிக்கொண்டிருந்த ஒரு பாஸ் அவுட் ஆகிற ஒரு ஆடின், அவருடைய சகோதரர் சாஜிதுடைய அங்க நடந்துச்சு. சல்மான் நாங்களும் சேர்ந்து பணம் சேர்த்தோம், 1.5 கோடி இந்தியாவுக்கு கொண்டு போனோம். சுப்ஹானல்லாஹ். வைத்தியம் நடந்தது, கொண்டு சென்றார்கள். தாயங்க 6 மாதம், தந்தை அங்கே, முழு ஊரும் துவால, எல்லா எதிர்பார்ப்போட வைத்தியம் நடந்து திரும்ப வருகிறார். மாணவர் சொல்கிறார், நான் இந்த தம்பிய ஸ்டேஜ்ல தான் கன்வகேஷன்
பட்டமளிப்பு விழாவில் தான் என் தம்பியை சந்திப்பேன். அவ்வளவு சந்தோஷத்தோடு பாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். முழு ஊரும் சேர்ந்து திரும்பி வந்த தம்பியை, சகோதரனை வரவேற்றார்கள். மாஷா அல்லாஹ். பணம் செலவழித்த அத்தனை பேருக்கும் சந்தோஷம். மாஷா அல்லாஹ், என்ற பிள்ளைக்கு, என்ற சகோதரருக்கு நாங்க எதிர்பார்த்த அந்த வாலிக்கு, சின்ன பிள்ளைக்கு, 8 வயது பிள்ளைக்கு நோய் லேசாகிட்டு. சகோதரர்களே, 2 கிழமை தம்பியை சந்திக்கிறதுக்கு எதிர்பார்த்து மகன், சகோதரர் பரீட்சை எழுத தயாராகி கொண்டிருக்கிறார். திடீரென்று கோல் வருகிறது, தம்பி மௌத்து. 1.5 கோடி செலவழிச்சது, அது நன்மை கிடைக்கும். வைத்தியத்துக்கு இப்படி யாராவது வந்து கேட்டா கொடுங்க. அந்த வைத்தியத்தால் அவருக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கொடுத்தா அவரை வாழ வைத்த நன்மை கிடைக்கும். நன்மை. ஆனா உலகத்தினுடைய வைத்தியர்கள் கை வைப்பது வெற்றியாக முடியும், தோல்வியாக முடியும். ஆனால் ஹபீபாகிய தபீப் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கட ஆபரேஷன் சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ள எதிராக உள்ள, தடையாக உள்ள பிளாக்குகளை உடைக்கிறதா ஸ்பிரிச்சுவல் ஹாஸ்பிட்டல் நோம். இதுல ஒவ்வொன்றா கலரணும், குறைகள் கலரணும், பாவங்கள் கலரணும், கரைகள் கலரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலட்டினீங்கன்றா ரையான் என்ற வாசலால சொர்க்கம் போவீங்க. கலருதா? எவ்வளவு கலண்டீங்க? எவ்வளவு அல்லாஹ் அச்சம் பந்தீங்க? ரமலானுக்கு முன்னால வியாபாரத்துல போய் நடந்தா, கண் தவறு செஞ்சா, நாவு கீபத் பேசினா என்ன சொல்லுவோம்? ஷைத்தான் பொல்லாத. இப்ப ஷைத்தான் கைது செய்யப்பட்டு விட்டான். யார் சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஷைத்தான் நடமாடினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெரிபடும் சில அடையாளங்கள். மலக்குமார்கள் நடமாடினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடையாளம் இருக்கிறது. ஜும்ஆட நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிம்பருக்கு ஹதீப் ஏறினால் மலக்கு பதிவேட்டை மூடி அமர்ந்து விடுகிறார். அந்த பயத்தில் யாராலும் ஜும்மாக்கு வரதா? மலக்கு இப்ப பதிவு செய்ய மாட்டாம இதுக்கு பின்னால போனா எங்களுக்கு மலக்கு தெரிபற்றோம் இல்ல. ஒரு உடம்புல தெரிபற்ற பிளாக் இருக்கு. உடம்புல தெரிபற்ற கொரோனா வைரஸுக்கு உள்ள பயம் எங்களுக்கு நபி சொன்ன வார்த்தை நீங்கதான். இதனாலதான் நோன்பு ஆதத்தா போற, ஜும்மா ஆதத்தா போற, எல்லாரும் வார மாதிரி வார தொழுகிற போற. 27க்கு பின்னால தௌபா. கடைசிக்கு பார்த்தா 2 சஃப் தான் இமாம் ஜமாத் நிற்பாங்க. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ரமலான் ஒவ்வொரு பிளாக்கையும் உடைக்க வந்த மாதம், சுத்திகரிக்க வந்த மாதம். நபியுடைய வார்த்தை உண்மையானது. ஆனா எங்களுக்கு அதில் உள்ள குறைபாட்டினால, நம்பிக்கை சரியா இல்லாதனால நோன்பு சரியான தாக்கம் செலுத்துது இல்ல. நஷ்டவாளியாகிடப்படா, இந்த பிளக்கோட மறுமைக்கு பைத்திடப்படா, இந்த நோயோட மறுமைக்கு பைத்திடப்படா, இந்த பாவத்தோட மறுமையை சந்திச்சிடப்படா. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சேவல் கூவதை கண்டால் கேட்டால் ஃபஸ்அலில்லாஹுல் ஃபதுல், அல்லாஹ்ட்ட நீங்க மஸ்ஜிதில் இருந்து வெளியே போற துஆ ஓதுங்கன்னு சொன்னாங்க. கேளுங்க ஃபதுல். அல்லாஹ்விடத்துல எதை கேட்கிறது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக்கன்னு ஓதும். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சேவல் மலக்குமார்களை கண்டால் கூவுண்டா. சயின்ஸுக்கு படும், பகுத்தறிவுக்கு படும், படாமல் இருக்கும். ஆனால் நபியுடைய வார்த்தை சத்தியம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஷைத்தானை கண்டால் கழுதை சத்தமிடும் சொன்னாங்க. சகோதரர்களே, ஈமானுடைய பாடம் அது நாங்க நினைச்சு படிக்கிறது ஒன்றல்ல. அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்து காட்டி தந்தது. அதுதான் சத்தியமானது. மாரியத்துல் கிப்தியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அதாவது அடிமை பெண்ணாக இருந்தவங்க. குழந்தை கிடைக்குது, இப்ராஹிம் என்ற புள்ள. 18 மாதத்துல புள்ள மவுத். 1.5 வருடம் புள்ள சரியான பிரிவு துயர். தபுகி ஃபில் பகி, சில வேளை அந்த கபரடிக்கு போயிட்டு அந்த தாய் அழுவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க, நீங்கள் அழுங்கள், அழாமல் விட்டு விடுங்கள். உங்களுடைய குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே பாலூட்டுவதற்கு 2 பாலூட்டும் தாய்மார்களை, சொர்க்க பெண்மணிகளை அல்லாஹ் தயார் செய்து விட்டார். உங்களுக்கு பார்க்க முடியும், அந்த குழந்தையை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறான். அந்த தாயுடனே. சகோதரிகளே, இதுதான் ஈமான். இது சரியானதான்.
தக்வா சரியாகும். இது சரியானதான் நோன்பு சரியாகும். இது சரியானதான் பெண்ணுடைய ஒழுக்கம் சரியாகும். இது சரியானதான் பெண்ணிடத்திலே சரியான வெட்கத்தை பார்க்கலாம். இதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. மாரியத்துல் கிப்தியா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட பார்வை பொய் சொல்லும், ஆனால் ஹபீபுடைய உங்களுடைய வார்த்தை ஒரு போதும் பொய்யாகாது, சத்தியமா என்ற புள்ள சொர்க்கத்தில் நான் சந்தோஷப்படுறேன். பத்ரிலே இதே மாதிரி நடந்துச்சு. ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா தாய், அந்த குழந்தை சின்ன புள்ள, வாலிப புள்ள, பத்ரில பார்க்க போனது போல தாக்கப்பட்டுட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லுங்க, என்ற புள்ள எங்க இருக்கிறார், சொர்க்கத்திலேயா நரகத்திலேயா? அழுது கொண்டே இருப்பேன் மௌத்து வரைக்கும், என்ற புள்ள நரகம் என்று சொன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ற புள்ள எங்க யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, உங்களுடைய குழந்தை ஹாரிசாவே, உம்மு ஹாரிசாவே, இன்னஹா ஜினானுன், அங்கே பல சுவர்க்கங்கள் இருக்கின்றன, உங்களுடைய பிள்ளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறது. அந்த வார்த்தையோடு பஹின் யா ஹாரிசா, பஹின் யா ஹாரிசா, ஹாரிசாவே நீ பாக்கியசாலி, உன்ன மாதிரி பாக்கியசாலி வேற யாரும் இல்ல, நீ சொர்க்கவாதி மாறு போன. சகோதரிகளே, ஈமானின் தான் இந்த தொடர்போட நோன்பு நோம்பாகும். இந்த தொடர்புடைய ஈமானுடைய தொடர்புக்கு பல கிளைகள் இருக்கு. அது உயர்தரமானது லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல கடைசியானதுதான் இமாத்தத்துல் அதா அனி தரீக், அடுத்தவருக்கு இடையூறு கொடுக்கும், அநியாயம் கொடுக்கும், அதை தடை செய்யும் குணம். அடுத்தவருக்கு அநியாயம் செய்வது ஈமான் இல்லை, வியாபாரத்தில் இல்லை முஸ்லிமுடைய. அப்படியான வியாபாரி மகன் நபியில் இருப்பார், சித்தீக்கங்களோடு இருப்பார், சுஹதாக்களோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார். கியாமத்துடைய நாளையில அஷரத்துல் முபஷரால சூரத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட சொல்லப்பட்ட 10 பேர்ல 6 பேர் வியாபாரிகள். சுப்ஹானல்லாஹ். அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யாத வியாபாரம் சதகா. ஒருத்தர் சொல்றாரு, தராசி தட்டுது என்ற வாயில, கலிமா வருகிறது இல்ல கடைசி நேரத்துல. சுப்ஹானல்லாஹ். கேட்டாங்க, ஏன் அது? சொன்னார், நிற்கும் பொழுது அது எலக்ட்ரானிக் தராசியாக இருக்கலாம், அது எந்த கணக்கெடுப்பாக இருக்கலாம், அதில் மோசடி நடக்குமேயானால் சுப்ஹானல்லாஹ் சொல்லுகின்றார், நான் நிற்பதற்கு வைக்கும் பொருட்களை நிற்கும் பொழுதே அந்த பொருட்களிலே என்ன செய்வேன், மண், கல்லு, தூசி அது இருந்தால் தட்ட மாட்டேன், அதை கணக்கெடுக்க மாட்டேன். படி இருக்கும் தராசிலே ஏதாவது அழுக்கிருந்தால் அதை தட்டி விடுவேன், பாரம் சரியாக காட்ட வேண்டும். கொடுக்கும் பொருளிலே குறை கண்டால் அதை நான் கணக்கெடுக்க மாட்டேன். அல்லாஹ் தராசி மூலமா இந்த வாயிலிருந்து கலிமாவர் ஊற்றான். அநியாயம் அது எங்க நடந்தாலும், எந்த இடத்துல நடந்தாலும், அது நிச்சயமா உலகத்திலே தாக்கும், மறுமையிலே தாக்கும். அந்த பயம் இருக்கும் ஒரு வியாபாரிக்கு. இப்பொத்தர் சொன்னார், ஜகாத் கொடுத்தேன், 20 நாள் கடையை மூடிட்டு ஜகாத் கணக்கு பார்த்தாரு. சுப்ஹானல்லாஹ், நெருப்பு எரியுது, அவருடைய கடையோடு அணையுது. 20 வயசு வாலிப புள்ளிட வியாபாரம். நல்லவங்களை அல்லாஹ் சோதிக்க எடுப்பான். ஜகாத் நெருப்பை தடுக்கும், ஜகாத் அழிவை தடுக்கும். ஜகாத்தை விட்டா கியாமத்தில மஹ்ஷர் மைதானத்தில ஹபீபுடைய வார்த்தை சத்தியமா இது நடக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வி கணக்கு ஆரம்பிக்க போலே ஜகாத் கொடுக்காதவருக்கு தண்டனை ஆரம்பிக்கப்பட்டுவிடும். 50,000 வருடம் தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், கேள்வி கணக்கு முடியும் வரைக்கும். அவருடைய பொருட்களை உருக்கி நெருப்பிலே போட்டு அவருக்கு அதன் மூலமாக தண்டனை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். பிடிக்கப்பட்டும் அவர் உடம்பில் மேனியில பிடிக்கப்படும். சகோதரர்களே, ஜக்காத் கொடுக்காதவருடைய பணம், அதுக்கு பின்னால் அவர் சொர்க்கவாதியா நரகவாதியான்றதே முடிவு, கேள்வி கணக்கு முடியும் அதுக்கு பின்னால்தான். ஆக மேன்மையானவர்களே, நபியுடைய வார்த்தைகள் சத்தியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அது நடந்தேதான் ஆகும் என்ற நம்பிக்கை. ரமலான் என்ன சிறப்பு சொன்னாங்க? ரமலானுடைய ஈமான், மன் சாம ரமலான ஈமான், மன் காம ரமலான ஈமான், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமான். எல்லா இடத்திலும் ஈமான் ஈமான் ஒரு சொல்ல பாவிக்கிறாங்களே, என்ன வார்த்தை நாங்க யோசிக்கிறது இல்லையா? ஆக மேன்மையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு விடயத்திலும் தான் எதை நாங்கள் செய்கிறோமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநியாயம், உம்ம வாப்பக்கு அநியாயம், 2 விதமாக. இந்த 2 அநியாயத்தையும்
பூமியில அவனுக்கு காட்டாம அல்லாஹ் எடுக்க மாட்டான். தாய் தந்தைக்கு செய்யற அநியாயம் அதுதான். தாய் தந்தையிட 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நோம்புல கல்யாணம் நடந்துச்சு. சுபஹானல்லாஹ். வாலிப செட்டு வாராம 4 சகோதரர்கள் சகோதரி, ஒரு புள்ள, பொம்பளை புள்ள. இரவு 1 மணிக்கு மாஷா அல்லாஹ் பாவத்துக்கு உதவி செய்யறதாக பெரிய அநியாயம். எங்கட சகோதரிக்கு ஒரு அநியாயம் இன்னொரு வாலிபரால நடக்கக்கொலே, முறையற்ற திருமணம் நடக்கக்கொலே, பச்சை கொடி காட்டி கொடி பிடிப்போமே, ஆனால் எங்கட வீட்டில் இருக்கிற சகோதரிக்கும் இதே இழிவு நடக்கும். மறக்காதீங்க வாலிபர்கள். அநியாயம் சுத்தி அடிக்கும். தக்குவா உருவற்ற அநியாயம் இருக்க இயலாது. நலவுக்கு உதவி செய்வார், தக்குவாவுக்கு உதவி செய்வார். அதுதான் முத்தகீன பழக்கம். அது நாடு நாடாக இருக்கலாம், வீடு வீடாக இருக்கலாம். அபூஜஹல் 10 வருடமா அன்பு நபிக்கு செஞ்ச அநியாயம் பத்ர்ல முடிஞ்சிச்சு. அநியாயம் முடிவு கட்டப்படும். அது இஸ்ரேலாயிருக்கலாம், அரபு நாடுகளாயிருக்கலாம். அநியாயத்தின் கதவுக்கு அந்த ஏவுகணைகள், அநியாய ஏவுகணைகள் இருக்குதானே, அது வீசப்படுகிறது. அது சுத்தி வந்து ஒரு நாளைக்கு புள்ளையில விழும், குழந்தையில விழும். வாலிபர்களே, சில வாலிப இளம் பெண்மணிகள் பாவத்துக்கு துணை, பழகிறதுக்கு உதவி, கூட்டி வைக்கிறதுக்கு உதவி, ஹராம். அந்த அநியாயம் பிடிக்கும், அந்த அநியாயம் பிடிக்கும். சகோதரிகளே, தாய்மார்களே, முதலாவது அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, படைப்புகளுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. தக்குவாதாரின் அடையாளம் அல்ல. பழி வாங்கிறது தக்குவாதாரின் அடையாளம் அல்ல. வாயாலே குழி வெட்ட இயலாது, மண் வெட்டியாலே குழி வெட்ட இயலாது, தொழிலுக்கும் குழி வெட்ட இயலாது, குடும்ப வாழ்க்கைக்கும் குழி வெட்ட இயலாது. அநியாயக்காரன் நாவா ஒரு திக்ரு செய்யற நாவை கேளாது. சில பேர் அமல் நடக்கும், அநியாயம் விடுபட்டிருக்காது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இருக்கிறாரே, ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுறவர், 10 ஜுஸ் ஓதுறவர். அமல் வருகிறது, அஹ்லாக் வரல, தக்வாடு நிரப்பம் இல்லை. ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் ஓதுற ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேள்விப்பட்டிருப்போம். எப்படியான் குர்ஆனுக்கு ஹரக்கத் வச்சவர், குர்ஆனுக்கு ஹரக்கத் வைத்த மனிதன். இன்னைக்கு நாங்க ஓத ஓத நன்மை வைத்துக் கொண்டிருக்கணும். அப்படின்னா ஹரக்கத் இல்லாத எங்களுக்கு ஓதையிலுமா? கிராமர் படிச்ச உலமாக்கள் மட்டும்தான் ஓதுவாங்க. அல்ஹம்துக்கு ஆ இருக்காது, சுக்குன் இருக்காது, ஹ ஃபத்ஹா இருக்காது. எப்படி ஓதுறேன்? முடியாது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு பெரிய சேவையை குர்ஆனுக்கு செய்தவர் ஒரு வகையிலே பார்த்தார். அன்புக்குரியவர்களே, அவருடைய அநியாயம் எப்படி? உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து பிடிச்சு கியாமத் வரங்காட்டி இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்குதானே. இந்த அநியாயம் அனைத்தையும் ஒரு தட்டிலும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் செய்த அநியாயத்தை மறு தட்டிலும் வைத்தால் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய அநியாயம் பலமாக இருக்கும். அவ்வளவு பெரிய அநியாயத்தார். தஹஜ்ஜுதுல 10 ஜுஸ் ஓதுறாங்க. நன்மை செய்யறவங்களை பார்த்தீங்கன்னா குறை செய்யல, நல்ல நினைப்போடு நாங்க நன்மை செய்யும் நினைச்சாவே நன்மை. அதுதான் எங்களுக்கு வர வேண்டிய யோசனை. ஆனால் அல்லாஹ்வுடைய பகுதி சரியாகவே அந்த அந்த 70 பிரான்ச்சஸ், 70 கிளைகளில் கடைசி கிளை சரிவரல. அந்த பிளாக் எடுக்கல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கல. அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியமானவர்களே, ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை, அக்லாக் வேணும், சபர் வேணும், பொறுமை வேணும். ஈமான்தாரியுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் குடும்பம் நடக்கும். கணவன் மனைவியை தாக்குறான், மனைவி கணவனை தாக்குறான், கணவன் மனைவியை தாக்க அடிபிடிக்க கடைசியாக கணவன் கோவப்பட்டு மனைவி அடிச்சு கொலை செஞ்சு போட்டான். ஜனாசா அப்படி இருக்க அநியாயம் செஞ்ச கணவன் ரகசியமா ஒரு ஒருத்தட்ட ஆலோசனை எடுக்கிறார். குழி வெற்றத்துக்கு மஷூரா சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க, வேண்டிய இடத்துக்கு குழி வெற்றத்துக்கு ஆள் இருப்பாங்க. ஆனா என்னாலும் குழி வெட்ட கிடைக்காது, எல்லா ஃபைலையும் மறைக்க கிடைக்காது, எல்லா ஃபைலையும் மூட கிடைக்காது. அது எந்த பெரிய சூப்பர் பவர் இருந்தாலும் பரவாயில்லை. ஃபிரௌனுடைய அபூஜஹலுடைய தலைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைய பகல் தான் 17வது நாள் பகல் குத்தி எடுத்து இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபிரௌன், ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு ஃபிரௌன் இருக்கிறான். இதோ இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌனுடைய தலை துண்டிக்கப்பட்டது. அநியாயத்துக்கு முடிவீகுது.
இந்த பலஸ்தீன் மக்களுக்கு முடிவு இருக்கிறது. வலா தஹ்சபன்னல்லாஹ் காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்களை விட்டும் அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்பதாக நபியே நீங்கள் நினைக்கவே வேண்டாம். மனைவிக்கு செய்த அநியாயமாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு செய்த அநியாயமாக இருந்தாலும் சரி, கஸ்டமருக்கு செய்த அநியாயமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, ஜனாசா டெட் பாடி இருக்குது. அநியாயத்துக்கு ஆலோசனை கேட்டு போறார். அவர் சொன்னார், நான் இப்ப இந்த கொலை செஞ்சது தெரிஞ்சா சகோதரிகள், சகோதரர்கள், குடும்பங்கள் என்னையும் அதே இடத்துல வளர்த்தாட்டிடுவாங்க, என்னை அழிப்பான், நான் தப்பணும் சொன்னார். இது பெரிய விஷயம் அல்ல. ரோட்ல போற ஒரு வாலிபரை கொலை செஞ்சு மையத்தோட சேர்த்துடு. ஏன் உன்ன சகோதரி இப்படி கொண்டு போட்டு இருக்கிறார்? சகோதரியிடத்திலே காணக்கூடாததை கண்டேன், கொண்டேன். யார் பேச? யார் பேச? அல்லாஹு அக்பர். திட்டமிட்டபடி பாதையில் செல்லக்கூடிய அப்பாவி ஒரு வாலிபர் கொலை செய்யப்படுகிறார். இந்த ஜனாசாவோட கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. 2 ஜனாசாக்கள், 2 கொலைகள். ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை. தப்பிட்டார். ஏப்பா என்ற சகோதரியை கொண்டார், ஏப்பா என் மகளை கொண்டார். உங்களோட மகள் இப்படி மோசமான செயலை செய்ய நான் பார்த்து கொண்டிருக்கவா? அதுக்குரிய முடிவுதான் மையத்தை அடக்கிறதுக்கு மேலாண்டு போயிட்டான். இப்படியான ஒரு சகோதரியா, எவ்வளவு பெரிய அநியாயம்! அநியாயம் அது ஒரு உள்ளம் ஈமான் இல்லாம போக போக மறுமையில என்னுடைய ஃபைல் மிதக்கும்ன்ற அந்த தைரியம் குறைய குறைய அநியாயம் நடக்கும். அதான் ஈமான் இல்லாதவங்களோட அநியாயங்களை பார்க்கிறோம். அவ்வளவு தைரியமான அநியாயத்துக்கு பின்னால இப்ப வேற வழி இல்லாம திரும்ப அவற்றை வந்து 2 பேரும் சேர்ந்தாவது கொண்டு போயிட்டு 2 பேரும் புதைப்போம் வாப்பான்னு கூட்டி போறார். சுப்ஹானல்லாஹ். கூட்டி கொண்டு வந்து ஆலோசனை சொன்னவரை கூட்டி கொண்டு வந்து மையத்துக்கிட்ட நிப்பாட்டினா கொலை செய்யப்பட்டிருக்கும் அந்த டெட் பாடியை பார்க்கிறார் மனைவி. இது யார்? மகன். யார் அந்த வாலிபர்? அடுத்தவர் வாலிப புள்ள. தூக்கி பார்த்தா அவரோட சொந்த மகன். வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயமாக ஒரு கொலையை மறைக்க யாரோ ஒரு வாலிபனை அழித்து விடு என்பதாக அநியாயமான ஆலோசனை சொன்னாய். சொந்த மகனே கொலை செய்யப்பட்டு வாயால வாங்கிக்கிட்டான். இது தக்குவாட அடையாளம் அல்ல. வியாபாரத்திலுமே அநியாயத்துக்கு முடிவு. ஆக சகோதரர்களே, தாய்மார்களே, கண்ணியமானவர்களே, நோன்பு அவ்வளோ ஒரு புனிதமான ஒரு மாதம். எங்களை பக்குவப்படுத்த வந்த மாதம். ரையான் என்ற அந்த வாசலால சொர்க்கம் கொண்டு செல்ல வந்த மாதம். தன்மைகளால், அல்லாஹ்வுடைய பயத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் இந்த மாதத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். தௌபாவும் தக்வாவும் வர வேண்டும். ஒரு ஆணுடைய தக்வா தொழுகையில, அதே போல பெண்ணுடைய தக்வா தொழுகையில, குடும்பத்தில் இது எல்லாத்திலும் பரவும். ஒரு பெண்ணுடைய தக்வா வெக்கம் ஆடையிலே. ரமலான் வந்தது, தக்வா வந்ததற்குரிய அடையாளம் பெண்ணிடத்திலே வெக்கம் கூடும். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தக்வா இருந்துச்சு. சொன்னாங்க, எங்க மையத்தை கூட எங்கட மதீனா சந்தூக்குல கொண்டு போகப்படாதே என்ற அந்த ஓப்பன் தட்டு அதுல வச்சா ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய ஜனாசா போகுதேன்னு மக்கத்து மதீனத்து வாசிகள் பேசிக்கொள்வாங்களே, அதை நினைக்கும் பொழுதே எனக்கு வெக்கமாக இருக்குதுன்னு சொன்னான். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெக்கம். நோம்பு அந்த வெக்கத்தை தந்துச்சா? இந்த வெள்ளம் அந்த வெக்கத்தை தந்துச்சா? பாத்திமாண்டு ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி பேர் வைக்கிறதே பாத்திமாவை மாறி தொழுக, பாத்திமாவை மாறி பேச்சு, பாத்திமாவை மாறி குர்ஆன், பாத்திமாவை மாறி கியாமுல் லைல், பாத்திமாவை மாறி ஆடை, பேட் சர்டிபிகேட்டுகள்ல பேர். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ்.
இன்னைக்கு அந்த வெக்கம் எங்க? என்ன நடக்குது? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இந்த மையத்து கூட தக்வா உள்ள பெண்ணுடைய பேச்சு. சமூகம், அந்நிய சமூகம், காலம் போயிட்டு சோசியல் மீடியால ஜமான், நாங்க எல்லாரும் முன்னுக்கு வந்துடணும், நீங்க ஒரு நாள் முன்னுக்கு போக மாட்டீங்க. யார் ஷரியத்தை முறித்துக் கொண்டு படைத்த ரப்புடைய சட்டங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு எவ்வளவு மேல இருந்தாலும் கீழே விழுவீங்களே தவிர ஒரு நாளும் மேல போக மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட வானம்ன்ற மரத்தை சாப்பிட்டு மேல போனாங்களா கீழே வந்தாங்களா? அல்லாஹ் என்ன சொன்னான்? அநியாயம் செய்யாதீங்கன்னு தான் அல்லாஹ் சொன்னான். அதாவது பத்தகூனா மினல் ஸாலிமீன், மரத்துக்கிட்ட போனீங்க பாவத்தினால் ஹராமினால் ஒரு நாளும் இந்த சமூகம் கட்டியமைக்கப்பட முடியாது. பெண்ணியம் காக்கும் புண்ணிய இஸ்லாம் அடியன் எழுதின புத்தகம் உங்க ஊர்ல தெஹியங்கேல, எங்க ஊர்ல ஃபைசராஜ் கல்லா ரஹ்மஷியத்தும் எல்லா வீட்டிலும் பெண்கள் கட்டாயம் வாசிங்கோ என்ற ஒரு அமானிதமாக நான் சொல்றேன். பெண்கள்கிட்ட 4 தன்மைகள் இல்லாமல் பெண்ணை பெண்ணுக்கு பாதுகாக்க முடியாது, பெற்றவர்களுக்கு பாதுகாக்க முடியாது. அத 4 வாலிப பிள்ளைகளுக்கு சகோதரி ஒரு நிமிடத்துக்குள்ள வீட்டை விட்டு போயிட்டான். தேடி தேடி வந்து கடைசி காலில் விழுகிறான். சொல்றான், காலில் விழுகிறா கெஞ்சிறான். சொன்னோம், வானம் வேணாம் வேணாம் போயிடும்மா. இல்ல நான் இங்கத்தான் இருப்பேன். நான செலவழிச்சு வாப்ப செலவழிச்சு கூலி வேலை செஞ்சு அடையாளத்தை காட்டுறான். தங்கச்சிக்காக வேண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க. ஆனா ருசி விலங்கல்ல, பாவத்தோட ருசி விலங்கல்ல. கடைசியாக அந்த தம்பி நானமார் ஏக்கம் 10 வருஷத்துக்கு பின்னால குடும்பம் சீரழி. அநியாயம் உறங்காது. அன்பார்ந்த வாலிபர்களே, அநியாயம் செய்யாது. அல்லாஹ் தந்த பாதுகாப்பு தக்வா பெண்ணுக்கு, அல்லாஹ் தந்த பாதுகாப்பு ஆடை, அல்லாஹ் தந்த பாதுகாப்பு சூழல், அல்லாஹ் தந்த பாதுகாப்பு அமைப்பு தான் பிரயாணம் இருக்கும். பெருநாள் உடுப்பு வாங்க போறோம். கடைசி 10ல நபீட குடும்பம் லைலத்துல் கத்ர் தேடினாங்க. இவர் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போறாரு. கண்டியில் ஏதாவது ஒரு பள்ளியில தொழுகிறாரு. போங்க மகள், போங்க தாத்தா, போங்க மணி, எங்க ஷாப்பிங் சென்டர் இருக்கு. அல்லாஹ் அக்பர். லைலத்துல் கத்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க. சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் பனு இஸ்ராயீல்ல 1000 மாதம் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒருவர் புறப்பட்டு சென்று ஓயாமல் விடாமல் போராடி 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 அல்லாஹ்வின் மார்க்கத்தை உயர்த்த போராடிய ஷஹீத். அதாவது 1000 மாதங்கள் ஷஹீத் அல்ல, போராடினார் அல்லாஹ்வுக்காக வேண்டி. கபூலான 1000 மாதம், 1000 மாதங்கள். சஹாபாக்களுக்கு ஒரு மாரியா போயிடுச்சு. இப்படியான நன்மையை நாங்க எப்படியப்பா அடைகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால குர்ஆன் ஆயத் இறங்கிச்சு. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொன்னான், வாள் எடுக்க வேணாம், எதிரியை சந்திக்க வேணாம், தூசிக்குள்ள போக வேணாம், மஸ்ஜிதுக்குள்ள ஒரு இரவு எனக்கு தாங்கோ, அந்த முஜாஹிதுடைய நன்மையை என்னுடைய ஹபீபுடைய உம்மத்துக்கு தாரேன்னு சொன்னான். அதான் லைலத்துல் கத்ர். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்யணும். நோன்புல அமல் செய்யறதுக்குரிய மாதத்துல உடுப்பு தேடுறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி எழுப்பி விட்டு அல்லாஹ் அக்பர் முழு இரவும் அல்லாஹ்வை தொழுவாங்க, கியாமில் இருப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 2 ரக்காத்ல சுபஹுடைய பாங்கு கேட்கும். என்ன சுருக்கமான இரவும் ஏங்குவாங்க. வீட்டுக்குள்ள அமலை கொண்டு வருவோம், தக்வாவை கொண்டு வருவோம், வெக்கத்தை கொண்டு வருவோம், ஒழுக்கத்தை கொண்டு வருவோம். கணவன்கிட்ட வெக்க வீக்கணும். மனைவியிட முடி தெரிப்படுகிறது. எங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி 40 நாள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 100க்கு 100 நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் துணையாக நின்றாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்னால் வந்து அந்த இடத்துல நின்று நாயிலா ரலியல்லாஹு அன்ஹா கணவனுக்கு முன்னால வாழ்வீச்சு நடக்குது. இரத்த காயம் கணவன் மேல முன்னால வந்து நின்றாங்க. நிற்கும் பொழுதே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உதுகுனி ஃபஹ்தஜிபி, உள்ளே செல் பெண்ணே, அருமை மனைவியே, ஹிஜாபை அணிந்து கொள்,
فإن قتلي أهون إلي من أن يرى شعرتي أجنبي. மஹரம் இல்லாத ஒரு ஆண் உங்களுடைய ஒரு முடியை பார்ப்பதை விட என்னுடைய உயிர் செல்வது எனக்கு செய்தியே இல்லை. வெக்கம் இருந்தா தமிழ். இது தக்குவா தரும், இந்த மாதம் தரும், இது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தும். வெட்கம் இல்லையா நினைத்ததை செய்து கொள். ஜொக்கிங் போறான், எனக்கு தூரே தெரியப்பட்டுச்சு, மிச்சம் வருத்தமாயிடுச்சு. அவன் முறையா போவான். ஆனா இது ஜெனரேஷனா தொடரும். நடக்கணுமா பெண்கள்? பாதுகாப்பான இடத்துக்கு போங்க, பக்குவமான இடத்துக்கு போங்க. அல்லாஹ்வை பயந்து சொல்றேன். நிர்வாகம் பொறுப்பு, உலமாக்கள் பொறுப்பு, பெற்றோர்கள் பொறுப்பு, கணவன் பொறுப்பு. அன்பார்ந்தவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மையத்தையும் அந்நிய கண்கள் பார்க்கிறது வருத்தம் பேசினார். ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஜனாஸால அவங்களுக்கு கிடைச்ச நிம்மதி, இரவு நேரத்தில் ஜனாஸா தூக்கிப்பட்டதும் அந்த யமன் நாட்டு சந்தூக்ல முழுமையாக தன்னுடைய டெட் பாடியை ஜனாஸாவை கஃன் செஞ்சு மறைத்து கொண்டு போனது என்று சொல்லுவாங்க. தவறு செய்ய மாட்டாங்க, தவறுக்கு கொண்டு போய்விட்டு. அதனால் இது விஷயம் லேசானதல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஒரு மனைவி தவறு செய்கிறார், வெட்கத்தை இழக்கும் செயல் செய்யும் பொழுது கணவன் துடிப்பார், நிறுத்துவார், மார்க்கத்தை புரிய வைப்பார். ஏன்னா மூமினுடைய அடையாளங்கள் ஒன்றுதான், நன்மையை செய்யற நன்மையை பாவத்தை ஏவர பாவத்தை விளக்குற பாவத்தை விட்டுற ரெண்டையும் செய்வார். முனாஃபிக்குடைய அடையாளம் நன்மையை தடுப்பார், பாவத்தை தூண்டுவார். நன்மையை தடுப்பார், பாவத்தை தூண்டுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நடந்துச்சு பேணுதல், பாதுகாப்பு. அன்புக்குரியவர்களே, 2006 பக்தாதுல ஒரு பெண்மணி கார்ல போறான். கார்ல போகும் பொழுது நெருப்பெடுத்தா அப்படி வெளியே ஓடி வாரான். வந்து பார்த்தா கை கொஞ்சம் பத்தி ஆடை, அங்க அவயங்கள் ஆடைகள் வெளியே தெரிப்படும் அளவுக்கு பச்சிச்சு. யா அல்லாஹ், இவ்வளவு நாள் மறைச்ச கண்ணியம் என்ன செய்வது? முடிவெடுத்தா வெக்கமா உயிரா? முடிவெடுத்த வெக்கம் பெரிஷ். அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது உண்மையாக மறைந்த பெண்மணியாக நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த பெண்மணி அப்படியே போனா காருக்குள்ள. உதவிக்கு யாராவது வந்து ஆடைகளை கொண்டு உதவட்டும் என்ற நல்ல நோக்கத்தோட. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, மக்கள் உதவிக்கு வந்து காரில் இருந்து அந்த பெண்மணியை வெளியெடுக்க பார்த்தா காருக்குள்ள நெருப்புல புசுங்கிக்கிறான். மையத்தை தான் வெளியெடுத்தான். வெட்கம் மௌத்தாகாத பெண்ணுடைய, தக்குவாதாரியுடைய வெட்கம் மௌத்தா போகாது. பிள்ளைகளுக்கு கொடுத்தா எடுப்பாங்க, இல்லைண்டா அவ்வளவுதான். தஸ்கர ஹக்கானியா உம்முல் குரா லேடிஸ் பெண்கள் மதரசால பஸ் விழுந்துச்சு. அங்க இல்ல, இங்க நாட்டில ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. சொன்னாங்க, 10-15 அடிக்கு கீழே பஸ் விழுந்தாச்சு. உதவி செய்ய வந்திருக்கிறான் அந்நியர்கள். அந்த உள்ளுக்கு இருந்த 30 பெண்களும் சொன்னாங்களாம், மாணவிகள், தன்னை முழுமையாக மறைக்கும் மாணவிகள், மறைக்க பயப்படுறோம், மறைச்ச வாழையெல்லாம் நினைக்கிறோம். சகோதரிகளே, தாய்மார்களே, சொன்னார்களாம் அந்த பெண்மணிகள், நாங்க இங்கிருந்து மௌத்தா போனாலும் பரவாயில்லை, உங்களோட பெண்மணிகளை கொண்டு வாங்க, அப்பதான் நாங்க வெளியே வரோம். பெண்மணிகள் உதவிக்கு வந்து அவங்க மூலமாகத்தான் அந்த பெண்மணிகள் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தா வித்தியாசமா விளங்கும். தக்குவாவுடைய அடையாளங்கள் அப்படித்தான் இருக்கும். ஏனென்றால் அதோடைய எச்சரிக்கையை பாருங்கள். எந்த பெண்மணி காசியாத்தும் ஆரியாத்தும், ஆடை அணிந்தும் ஆடை அணியாதவளை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்குள்ள அது இஸ்லாமிக் பேருள்ள ஆடைகளாய் கட்டும். அன்றைக்குள்ள சாரி தன்னை முழுமையா மறைச்சிச்சு. வெட்கத்தை மறைக்கணும், அடுத்தவர்களை தன் பக்கம் திருப்பாத ஆடையாக இருக்கும். பெண்ணுடைய ஆடை அப்படித்தான் இருக்கும்.
அன்றைக்கு ஒரு கலந்துரையாடல் ஒரு ப்ரோக்ராமுக்கு பேட்டி காண்றாங்க. அதில் கேட்குறாங்க, மேல்ட கலர்ல உடுக்கிறாங்க, பார்த்தா தூரத்திலிருந்து பார்த்தா கை போல ஒன்று முடித்தில்லாதது போல, கிட்ட போனா உடுப்பி. சுப்ஹானல்லாஹ். நிறத்தால, ஆடையுடைய நிறம், உடையுடைய நிறம், உறுப்பினுடைய நிறம், இதுதான் காசியாத்து நாரியாத்து, உடுத்தும் உடுக்காதது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப யோசிங்க சகோதரிகளே, கண்ணியமானவர்களே, பிள்ளை வளர்ப்பவர்களே, பெற்றோர்களே, ஆண்களே, பொறுப்புதாரிகளே, யோசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை சொன்னாங்க, எப்படி முடிச்சாங்க? அடுத்தவனை சாய்க்க, அடுத்தவனை சரிக்க ஆடை அணிந்து ஒரு பெண்மணி வெளியே சென்றால் நாளைய கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கத்தின் வாடை கூட கிடைக்காது. 44,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உலகத்தை விரிச்சா, அந்த அளவு தூரத்துக்கு சொர்க்கத்துடைய நறுமணம் வீசும். அந்த நறுமணத்தை கூட நுகர முடியாதுன்னு யார் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பயம் வந்தா நாளைக்கு உடுப்பு சரியாகும், இல்லாட்டி என் பயானுக்கு விமர்சனம் கிடைக்கும். உங்களோட விமர்சனம் தூசிக்கு மதிப்பில்லை. அல்லாஹ்வுடைய ஷரியத் அது எங்கே விழுமோ அங்கே அல்லாஹ்வுக்காக வேண்டி பேசுவோம். ஒரு டாக்டர் சொன்ன பிளாக்குக்கு இவ்வளவு பயந்து 2000 மையத்துக்கு மஜ்மா நகருக்கு போயிடுச்சு. ஏன் உம்மட மையத்துக்கு கிட்ட போகல மகள்? ஏன் போகல? எங்கட ஊர்ல அடக்கிப்படணும், என் மையத்து என் குடும்பத்தோட என் ஜனாசா இருக்கணும் ஏங்கி கொண்டிருந்த எத்தனை உறவுகளுடைய ஜனாசா ஆம்புலன்ஸ்ல செல்லுகிறது. தூர இருந்து இன்னால் இல்லான்னு சொல்லிட்டு கிட்ட கூட போகல. ஏன்? COVID-19 அந்த வைரஸுக்கு அவ்வளோ பயம், அதுல யக்கீன் அவ்வளோ உள்ளத்துல. நரகத்தின் எரிகொல்லிகளாக அவளுடைய முடியும் அவளுடைய ஆடையும் மாத்து சொல்ல என்ன ஆட்டம் நடக்குது? இதுல வேற என்ன பிரச்சனை? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையில் உள்ள பிரச்சனை. பர்தாவுடைய ஆயத்து மதீனாவிலே இறங்குகிறது. பாதையில் இருந்த பெண்மணிகள் அப்படியே உட்கார்ந்தார்கள். அப்படியே உட்கார்ந்தான். சிலவங்கிட்ட பெரிய உடுப்பு இருந்துச்சு, அதை கிழிச்சு அடுத்த சகோதரி கொடுத்து தான் வீட்டுக்கு கொண்டு போனான். நாங்க விளக்கசாலியா, மதீனா பெண்கள் விளக்கசாலியா, அன்சாரிகள் விளக்கசாலியா? அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் இந்த அத்துணை நன்மைகளையும் கொண்டு வருகிறது. அநியாயத்துக்கும் இடமில்லை, அட்டகாசத்துக்கும் இடமில்லை. அதை தருகிறதா ரமலான்? தௌபாட பக்கம் திரும்புவோம். அடுத்த 10 நரகத்துடைய எரிகொல்லியுடைய காட்சிகள் கண்ணுக்கு முன்னால தெரிபட்டதுதான் ஈமானுடைய பாடம். மஸ்ஜிதுக்குள்ளே இஅ்திகாஃபுக்கு வரதான் ஈமானுடைய பாடம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்மையான தக்வாவோட, ஈமானோட, இஹ்லாஸோட வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த பாவங்களை மன்னிச்சு அல்லாஹ் அருள் புரிவாயாக. இதோ தொழுதுட்டு, தராவீஹ் தொழுதுட்டு இந்த இடத்துல உன்னுடைய மாளிகையில இவ்வளவு நேரம் உட்கார்ந்தோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ எதிர்பார்க்கிற பயத்தை எங்களுக்கு தருவாயாக. படைச்ச வண்ட உன்னுடைய நம்பிக்கையை தருவாயாக. மறுமை சத்தியமானது யா அல்லாஹ், கபருடைய வாழ்க்கை உண்மையானது யா அல்லாஹ். அதுல நாங்க உன்னின் மூலமாக தண்டிக்கப்படாம எங்களை பாதுகாப்பாயா. உனக்கு மாற்றம் செஞ்ச, அநியாயம் செஞ்ச கூட்டத்தில் எங்களை ஆக்கிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியங்களை தந்தாயா அல்லாஹ், இவ்வளவு புனிதமான ஒரு மாதத்தை தந்தாயா அல்லாஹ். மார்க்கத்துல விருப்பமான சுவர்க்கத்தை எங்களுக்கு தயாரிச்சு வச்சுக்கிறாயா அல்லாஹ். அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ், அதை அடைஞ்சு கொள்ளக்கூடிய மேலான பாக்கியத்தை தருவாயா அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல சுஜூதில் இருந்து எவ்வளவு அழுதாங்க எங்களுக்காக வேண்டி. அந்த அழுதத்துடைய பரக்கத்தான் இந்த காட்சியா அல்லாஹ். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நீ கபூல் செஞ்சாயா அல்லாஹ். இதே மாதிரி எங்களோட வார்த்தைகளை நீ கபூல் செஞ்சு உண்மையான முத்தகீன்கள பட்டியல் எங்கள் எல்லோரையும் சேர்ப்பாயா. எங்களோட பிள்ளைகளை சேர்ப்பாயாக. எங்களை விட்டு செல்ல எங்களோட தாய் தந்தைமார சேர்ப்பாயாக. இந்த ஊர்ல வாழ்ந்து மரணிச்ச அத்துணை முத்தகீன்களையும் சேர்ப்பாயாக. ஈமானுடைய இஹ்லாஸுடைய வாழ்க்கை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை பயந்து உண்மையான முத்தகீன்களை எங்களை வாழ வச்சிரியா அல்லாஹ். ஊர் என்ன சொன்னாலும், உலகம் என்ன சொன்னாலும், உன்னுடைய பொருத்தமே, உன்னுடைய திருப்தியே எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்பதை ஆழமாக இந்த ரமலான் எங்களுக்கு தந்துடுவாயாக. எங்களுடைய ஜனாசாக்கள் சுமக்கப்படும் பொழுது நாயனே, மலக்குமார்கள் எங்களுக்கு துஆ செய்யும் யா அல்லாஹ். முத்தகீன்களுடைய கண்ணீர் சிந்த எங்களுடைய இறுதி முடிவு அமையணும் யா அல்லாஹ். உண்மையான ஃபர்தாவை, தக்வாவை
வெட்க சுபாவத்தை எல்லாத்தையும் நசீபாக்குவாயாக. ஈமானுடைய அந்த கிளைகள் அனைத்தையும் வாழ்க்கையிலே கட்டியாக உறுதியாக கட்டிப்பிடிக்க உறுதியான உள்ளத்தை தருவாயாக. உன்னை சந்திக்கிறதோட பொருத்தத்தோட சந்திக்க வைப்பாயாக. சொர்க்கத்துடைய திறப்போட சந்திக்க வைப்பாயாக. ரமலான தாயா அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை முழுமையாக தருவாயாக. துஆக்கள் அனைத்தையும் கபூல் செய்வாயாக.